வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டில் சுபிக்ஷாவோட உண்மை முகம் தெரிய வருதுங்க. ஏன்னா வந்து அவள் எவ்வளோ ஃபேக்கான ஒரு ஆள். ஆரம்பத்துலேருந்தே சுபிக்ஷா மேலே எல்லாருமே வந்து ஒரு கேள்விக்குறி வச்சுட்டு தான் இருந்தாங்க. அவள் ரொம்ப கிரிமினலாக யோசிக்கிறான், எல்லாமே ரொம்ப தெளிவாக யோசிக்கிறாங்கிறது உண்மைதான். இப்போ பாருங்கள், பார்வதியோட அவள் போட்ட டீலையும் மறந்து முதுகில் குத்துற வேலையை தான் பார்த்துருக்கா. இதை நாம் கேட்கலங்க, அங்கே பார்வதியே கேட்குறாங்க. ஏன்னா பார்வதி கிட்ட நாமினேஷன் ஃப்ரீயை வந்து அவளுக்கு கொடுக்கணும், அந்த பாஸ் வந்து பார்வதிக்கு கொடுக்கணுன்றது தான் டீலே சுபிக்ஷாவோட. பட் சுபிக்ஷா என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க பார்வதி கிட்ட, அப்படி கிடையாது, நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பலை, என்னோட தொழிலாளர்களாகிய வியானா, கனி, அப்புறம் வந்து விக்கல்ஸ் விக்கிக்கு தரேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இவ யாருக்கு தருவா நிஜமா? இப்போ பிரவீனும் அந்த இடத்துல இருக்கிறதுனால பிரவீன் என்ன சொல்கிறாரு, அவள் வியானாக்கு தான் தருவா. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு இதுவாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, ஒரு தன்னுடைய வந்து ஒரு மனிதாபிமானம் அதெல்லாம் இது பண்ணிட்டு தன்னுடைய யார் ரொம்ப ரிலேட்டடாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் எண்ணமாக இருக்கும். அதனால ஓகே. ஆனால் இதை வந்து இவ முதல்லயே சொல்லியிருக்கணும் இல்லையா? இப்போ பார்வதியோட இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு அது எப்படி சொல்லுவா? முதல்ல சொன்னால் வந்து பார்வதி வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, அதனால கியூசி ரிஜெக்ட் பண்ணுவாங்கிறதுனால தான் அது வேற மாதிரி கேம் ஆடி இருக்கிறான். அதை தான் பார்வதி கேட்குறாங்க. அப்போ நீ உனக்கு வேலை ஆகணும்னா நீ என்ன வேணா செய்வியா? இந்த என்ன வேணா செய்வியா நீ ஜெயிக்கணும்னா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல இவங்க எழுப்புறாங்க. அதுக்கு வந்து சுபிக்ஷா வந்து அப்படியே ஒன்றும் தெரியாத ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே முழிக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் தெளிவாக பேசுறாங்க. இந்த விஷயம் கேட்கும்போது எப்போ அந்த 10 நிமிஷம் டைம் கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது இவங்க ஃப்ராட் வேலை பண்ண போறாங்க அர்த்தம். ஏன்னா செய்யணும்னு ஒருத்தர் முடிவு பண்ண கமிட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அந்த விஷயத்தில் ரம்யா பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜுக்கு வந்து சொன்னபடி காயின் கொடுத்துருக்குறாங்க. பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஆதிரியம் வந்து சொன்னபடி அவங்க தொழிலாளர்களுக்கு வந்து சமமாக பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த சுபிக்ஷா தான் முதுகுல குத்துற வேலையே பார்த்துருக்கா, நம்பிக்கையே இழந்திருக்கா. அவ வந்து ஒரு சுயநலமா உள்ள ஒரு முதலாளியாவும் இந்த இடத்துல இது பண்றா. முட்டாள் முதலாளி யாருன்னா அது வினோத். தனக்கு வந்த எல்லாத்தையுமே ஒரு ஒன்னாச்சும் வச்சிருந்துருக்கலாம். அவர் எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு, இத்தனைக்கும் வந்து கன்ஃபெஷன் ரூம்ல பிக் பாஸ் கேட்குறாரு என்ன பண்ண போறீங்கன்னு. அவருக்கு எதுவுமே தெரியல. அவர் ஒரு கடையை நடத்தி அதில் வர வருமானத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துட போகிறேன் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அனௌன்ஸ் பண்ண பிறகு அவர் சொல்கிறார், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அவருடைய விஷயம் என்னன்றதே புரிய வருது. இதனோட இந்த ஜூஸோட ஃபேக்ட்ரி நடத்தின விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஆனால் இதில் வந்து கிரிமினலாக வேலை செஞ்சது, தொழிலாளிகளை பற்றியும் கவலைப்படாமல் வெறும் செல்ஃபிஷாக ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டுக்குள்ளே போய் விழுந்து பார்வதியோட முதுகுல குத்துற வேலையை செஞ்சது பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தாங்க. ஏன்னா இப்போ இதை கூட சொல்லலாம், இப்படி கூட சொல்லலாம், லஞ்சம் கொடுத்து தானே நான் வந்து இவ்வளோ காயின் வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது லஞ்சம் வராது. ஏன்னா பிக் பாஸே வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்குள்ள டீல் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா பார்வதி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வினோத் சொல்கிறாரு, இல்லை மக்கள் கிட்ட போச்சுன்னா இது வந்து லஞ்சம் கொடுத்ததுனால உன்னதானே இது நீ கேள்விக்குறியாவ அப்படின்னும் போது அவங்களுக்குள்ளே கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. இல்லை இது வந்து பிக் பாஸ் தானே சொல்லியிருந்தாரு டீல் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போது இதில் வந்து உண்மைத்தன்மை டீல் பேசி அந்த டீலை வந்து பொய்யாக்கி முதுகில் குத்துற வேலையை பார்த்தது சுபிக்ஷாவும் வியானாவும். வியானா தான் இவங்களுக்கு ரொம்ப பேக் போனாக இருந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்காங்க. நீ என்ன வேணா பேச, ஆனால் நீ வின் பண்ணுறத பாரு, நீ சுயநலமாக தான் இருக்கணும். கன்ஃபெஷன் ரூம் போகும்போது கன்ஃபெஷன் ரூம் போகும்போது இதுதான் பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்புது. பார்வதிக்கு கூட நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது வியானா தான் இவங்களுக்கு பக்கத்திலே இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே சுபிக்ஷா பயங்கர கிரிமினலாக யோசிப்பாங்க. இதில் வியானா பயங்கர, அவங்க பார்க்க தான் ஃபர்ஸ்ட்ல வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிச்சு அது ஒரு ஃபேக்கான ஒரு ஃபேஸை காமிச்சிருந்தாங்க. இப்போ தான் அவங்களோட உண்மை முகமும் வெளியில் வருது. இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இனி வரும் வாரங்களில் டஃப் வந்து பார்வதி கிட்ட என்ன மாதிரியான இதுவெல்லாம் வந்து இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். மக்கள் வந்து இப்போ இந்த வாரத்தில் அவங்க இது பண்ணிடுவாங்க. அவங்க வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதெல்லாம் கிடைக்குது சுபிக்ஷாக்கு. சுபிக்ஷா அடுத்த வாரம் வந்து வியானாவை காப்பாற்றிடலாம். ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு அடுத்தடுத்து வர வாரங்களில் இவங்களெல்லாம் வெளியேற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நிஜமாலுமே உள்ள விளையாடாதவங்க உள்ளதான் இருப்பாங்க. அப்போ இதனோட
கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஒண்ணுமே தெரியலன்னா கூட பரவாயில்ல, மக்கா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா துரோகம் பண்ணக்கூடாது, முதுகுல குத்துற வேலையை பார்க்க கூடாதுன்றது தான் மக்களாகிய எல்லாரோட கருத்தாவும் இருக்கும். ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வரும் வாரங்கள்ல நல்லாவே விளையாடாதவங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள சேவ் பண்ணிட்டு சுபிக்ஷா அப்புறம் பார்த்து வியானா இவங்கெல்லாம் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. மக்கள் நீங்க என்ன உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.